அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்விற்கு புகழனைத்தும் உரித்தானது. சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும், குறிப்பாக இந்த காணொளியின் மூலியமாக நல்ல பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா மன நிம்மதியான சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கையினை ஈருலகிலும் நசீபாக்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அல் ஈமானு பிதுஉ வ சபஊன ஷுஅபத்தன். ஈமான் என்பது 70 கிளைகளை கொண்டதாகும். அஃலலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் மிகவும் சிறப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதாகும். அல்லாஹ்வினுடைய அருளால் அவனுடைய கிருபையால் நாம் எல்லாம் உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் அந்த சொல்லை நாம் மொழிந்திருக்கின்றோம். அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. எத்தனையோ நபர்களுக்கு இந்த கலிமாவினுடைய பாக்கியம் பிறக்கும் பொழுது கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய அருளால் நமக்கெல்லாம் எந்தவித சிரமமும் இன்றி அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் கலிமா சொன்னவர்களாக பிறக்க வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தது. ஈமானில் கடைசி தரம் என்னவென்றால் வஅதுனாஹா இமாதத்துல் அதா அனி தரீக். பாதையில் மக்களுக்கு இடர் தரக்கூடிய பொருள்களை அகற்றுவது ஈமானுடைய கடைசி கிளை என்றார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நான் முன்பு சொன்னது போன்று நாம் எல்லாம் கலிமா சொன்ன முஸ்லீம்களாக அல்லாஹ்வினுடைய அருளால் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதில் அந்த ஈமானில் எண்ணற்ற படித்தரங்கள் இருக்கின்றது. அதில் இறுதியில் மக்களுக்கு இடதரக்கூடிய பொருட்களை வீதியிலிருந்து அகற்றுவது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம இன்னைக்கு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது கல்லோ முள்ளோ கிடக்கு அப்படின்னா நம்ம காலில் குத்துனாதான் அதை எடுத்து போடணும், நம்ம காலில் குத்தாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கண்டுக்கிறாமல் போயிடக்கூடாதுங்க. அடுத்து யாருடைய காலையும் அது சீண்டிவிடக்கூடாது என்று எண்ணி அந்த இடத்திலிருந்து நாம் அதை அப்புறப்படுத்தினால் இதுதான் ஈமானுடைய கடைசி தரஜா. இந்த ஒரு செயலை செய்துவிட்டு எந்தவித பாவமும் செய்யாமல் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் ரோட்டில் வீதியில் போகும் பொழுது ஏதாவது ஒரு பொருளோ அல்லது மக்களுக்கு இட தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று கிடந்துச்சு அப்படின்னா அதை அகற்றணும். அதில் பெரும் நன்மை உள்ளது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள்கிட்ட ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு நபர் சுற்றி திரிகின்றார், அவரை நான் பார்த்து வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் யா ரசூலல்லாஹ், யார் அது சொர்க்கத்தில் சுற்றி தெரியக்கூடிய அந்த நபர் யார், அவர் என்ன அமல் செய்தார் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தோழர்களை பார்த்து, ஒரு நபர் அவர் உலகில் வாழும் பொழுது ஒரு முறை மக்களுக்கு இடர் தரக்கூடிய வகையில் ஒரு மரம் சாய்ந்து கிடந்தது. அந்த மரத்தை எத்தனையோ நபர்கள் கண்டுகொள்ளாமல் சென்ற போதிலும் இந்த நபர் மக்களுக்கு இதெல்லாம் இடர் தரக்கூடியதாக இருக்கு, மக்கள்லாம் சிரமப்படுறாங்களே போகிறதுக்கு அப்படின்னு தனிநபராக நின்று அந்த மரத்தை அகற்றி சுத்தம் செய்தார். அல்லாஹு தாலா அந்த செயலை பொருந்தி கொண்டான். அதன் காரணமாக அவரை சொர்க்கத்தை நுழைவித்தான் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அதே போன்றுதான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ஏதாவது கல்லோ முள்ளோ பாதையில் கிடந்தால் நமக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு போயிடாமல் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அதை அகற்றுவதில் மிக பெரும் நன்மை உண்டு என்பதை இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நாம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.